ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மண்சட்டியில் சுவையான கவலை மீன் குழம்பு தாங்க. இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா கவலை மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. நம்ம எந்த சட்டியில் செய்ய போகிறோமோ அதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு இந்த ஊற வச்சுருந்த புளி கரைசலையும் வடிகட்டி எடுத்துக்கிட்டேங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 6 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. எங்களோட மிளகாய்த்தூளில் பார்த்திங்கன்னா தனியாத்தூளும் கலந்து தாங்க இருக்கும். பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. பிறகு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்பூண்டும், பிறகு ஒரு 6 பச்சை மிளகாயும், 2 பெரிய வெங்காயமும், ஒரு சின்ன தக்காளியும், ஒரு துண்டு இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி ஸ்டைலில் மீன் குழம்புங்க. இது நாங்கள் குழந்தையிலேருந்து சாப்பிட்டு இந்த எங்கள் அம்மாவோட மீன் குழம்புக்கு நாங்கள் எல்லாருமே அடிமையாயிட்டோங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறோங்க. இதையும் இந்த மிக்சியில் அரைச்சதையும் தூக்கி பார்த்திங்கன்னா நம்ம புளி கரைசலோடைய இதையும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க. நல்லா மைய அரைச்சிடணுங்க. இதையும் நல்லா கலந்துக்கணுங்க. எங்கள் மம்மி தாங்க செய்கிறாங்க. இன்றைக்கி செஃப் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தாங்க. இதை பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் வச்சிடணுங்க. இது கொதிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இதை தாளிக்கணுங்க. அதுக்காக என்ன எடுத்துக்கிட்டாங்க பார்த்திங்கன்னா ஒரு 20 சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, அதை நறுக்கிக்கணுங்க. பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலையும், ஒரே ஒரு சின்ன அளவுக்கு தக்காளி எடுத்துக்கணுங்க. இதையும் நறுக்கி எடுத்துக்கணுங்க. பிறகு ஒரு வாணலி பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும். மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயமும் கொஞ்சமாக கடுகும் போட்டுட்டு, பிறகு நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கினது பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கட்டும். வதங்கிருச்சுங்க. வதங்கினதுக்கப்புறம் இந்த கரைசலில் வச்சுருந்தோம் பார்த்திங்களா ஸ்டவ்வில், அது கூட இதையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. இது எப்படி கொதிக்கணும் அப்படி பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாத்தூள் வாசனை கம்மியாயிடணுங்க. கம்மியானதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கவலை மீனையும் அதில் போட்டுட்டு இன்னொரு திருப்பி அகைன் 2 கொதிக்க வைக்கணுங்க. ஏன்னா மீன் நல்லா வேகணுங்க. வெந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.